पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 686வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். ஒரு ஹிரண்யார்ச்சிஷ் என்பதாக இந்த திருநாமம் அமைகிறது. அதாவது பொன்னிவர் மேனி பொன்மேனி என்ற ஆழ்வார்கள் சொல்வது போல் பொன்னான திருமேனி போன்றவன். இப்படி பொன்னான திருமேனி உடையவன் என்பதை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கோம். அது எம்பெருமானுடைய நீலமேக சியாமலனை எப்படி தங்கம் என்று சொல்வது என்று. மறுபடியும் எதற்கு நாரத பகவான் அதையே வலியுறுத்துறார். பொன்மேனியாகவே எம்பெருமான் காட்சி அளித்திருக்கான். அந்த பொன்மேனியனாக எம்பெருமான் காட்சி அளித்த வரலாறின் அடிப்படையில் இதை சொல்கிறார். எம்பெருமான் பத்மாவதியை திருமணம் செய்து கொண்ட பொழுது 33 கோடி தேவர்கள் 66 கோடி அசுரர்களும் வந்திருந்தார்கள். எல்லா ரிஷிகளும் வந்திருந்தார்கள். அவர்களெல்லாம் சமாராதனை பண்ணினான் எம்பெருமான். அதே கடனாளியா போயிட்டான். அந்த சமாராதனை பண்ணும் பொழுது தளிகை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, சமையல் ரெடி. ஆனால் ரிஷிகள் சொன்னார்கள், இதை நாங்கள் எப்படி சாப்பிடுவது? ஆச்சாரமான அக்னி சமைச்சிருக்கான், அது ஓகே, ஆனால் எம்பெருமானுக்கு அர்ப்பணிக்கணுமேனு. உடனே பகவான் சொன்னான், நம்ம அகோபிலத்து எம்பெருமான் இருக்கான், சிங்கவேல் குன்றம், அவன்தான் என்னுடைய குலதெய்வம், அவனுக்கு பூஜை பண்ணு என்று. பிரம்மா அகோபிலத்து எம்பெருமானை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணார். அன்று வந்தவர் தான் இன்றைக்கும் ஆனந்த விமானத்தில் வடகிழக்கில் நரசிம்மன் உட்கார்ந்துருக்கார். இப்படி அகோபிலத்துக்கும் அதாவது சிங்கவேல் குன்றத்துக்கும் திருவேங்கடத்துக்கும் நல்ல தொடர்பு. சிங்கவேல் குன்றத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை வைத்துக்கொண்டு நடக்க போகிற நிகழ்ச்சி நாரதருக்கு முக்காலமும் தெரிந்த முன்னோராகையினால அதன் அடிப்படையில் இந்த திருநாமத்தை சூட்டுகிறார். பிரதாபருத்ரன் என்பதாக ஒரு மன்னன், சம்ஸ்கிருதத்தில் இலக்கியத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்ட கொடைவள்ளல். அவனுடைய அரசவையில் நிறைய கவிஞர்களும் ஸ்காலர்ஸ் இருந்தார்கள். அவன் ஏகசிலா ஓரங்கல் வாரங்கல் இப்போ சொல்கிற நகரத்திலிருந்து ஆண்டான். ஏகசிலா நகரி என்பதாக சமஸ்கிருதத்தில் அதற்கு பெயர். அதை ஓரங்கள் வரங்கள் என்று ஒரு மாதிரி
தெலுங்கிலே மாற்றி சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். அந்த வரங்கள்லாம் ஆண்ட பொழுதும் பெரிய சிவபக்தன் அவன். அள்ளி அள்ளி கொடுப்பான். வெற்றி வீரனாக இருந்தான் பிரதாபருத்ரன்னு. அவன் பெயரிலேயே சமஸ்கிருதத்தில் அணி இலக்கண புத்தகம் இருக்கு. அவனை பற்றிய கவிதைகளே அதில் உதாரணமாக கொடுப்பார். அப்படி கவிஞர்கள் கவிபாடி போற்றும்படியான மன்னன் பிரதாபருத்ரன். பெரிய சிவபக்தர். தினந்தோறும் சிவலிங்கம் ஒன்று தங்கத்தில் பண்ணி அதை நன்கு படித்த அந்தணருக்கு தானம் மட்டும் சாப்பிடுவோம். அடடா, அந்த காலத்தில் இல்லாத போயிட்டுமே. ஒரு சிவலிங்கம் எத்தனோண்டு இருக்கு நினைக்க, நன்ன இவ்வளோ இருக்கலாம் காத்திரமா. ஒரு 20 பவுன் 30 பவுனுக்கு. இப்போ 20 பவுன் 30 பவுன்னா 60 லட்சமாக ஸ்ட்ரைட்டாகவே கோட்டீஸ்வரர் ஆயிடலாம் ஒன்று. அந்த மாதிரி அவன் தானம் பண்ணிட்டு வருவான். அவன் அகோபிலத்திலிருந்து கேம்ப் பண்ணினான். அகோபிலம் என்பது திருவேங்கடமுடையான்னு சொல்கிறானே, அவனுடைய குலதெய்வமான நரசிம்மனுடைய க்ஷேத்திரம். அங்கே வந்து தங்கினான். அங்கே வந்த பொழுது அங்கே 6வது பராங்குஷஜிய ஷஷ்ட பராங்குஷ சுவாமின்னு சொல்லக்கூடிய மகான் அவர் அங்கே முகாமிட்டிருந்தார். அகோபிலம் இடத்துல 6வது ஜியர் அவர். அதனால் பெரிய அறிவில் சிறந்த மேதை. அவர் இருக்கிற இடத்துக்கு வந்தான். அவர் நரசிம்ம பூஜகர். அகோபிலத்தில் 9 நரசிம்ம மூர்த்திகள் இருக்கார்கள். அவர்களை ஒருவரான மாலோல மூர்த்தியை அந்த ஷஷ்டபராங்குஷ சுவாமி பூஜை பண்ணி கொண்டு வருகிறார்கள். இன்றும் அகோபிலத்தில் அந்த மூர்த்தி சஞ்சாரத்தில் இருக்கு. அகோபிலம் படத்தில் எப்போவாது அகோபிலம் போகும்பொழுது அந்த மாலோலன் என்கிற அந்த நரசிம்மனை, 9 நரசிம்மர்கள் ஒருவரான நரசிம்மனை அவருடைய மூலமூர்த்தியோடு சேர்த்து அவர்கள் இருவருக்கும் பூஜை பண்ணுவார்கள். இந்த மாதிரி அந்த மாலோலன் இருக்கக்கூடிய அற்புதமான மடம் அங்கே முகாமிட்டிருக்கு. அங்கே நம்ம பிரதாபருத்ரன் வந்து தங்கினான். அகோபிலம் மடத்தில் அவர்கள் பெரிய வைஷ்ணவர், விஷ்ணு பக்தர்கள். பிரதாபருத்ரனை பற்றி அவர்கள் கண்டுக்கவே இல்லை. பிரதாபருத்ரன் வந்தான், இவனும் அவர்களை போய் பார்க்கல. அதான் 6வது ஜியர் பெரிய ஸ்காலர். இன்றைய தினம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், பகவத் விஷயம், ரகசிய திரேசாரம் என்று 4 அடிப்படை நூல்களை ஒவ்வொருவரும் கற்க வேண்டும் என்று கம்பல்ஷன். அந்த 4 நூல்களிலும் ஒரு குரு பரம்பரையில் ஆச்சாரியராக இருக்கார். அவரும் பெரிய இன்டலெக்சுவல் ஜெயிண்ட். ஆனாலும் இவர் அவரை போய் பார்க்கல மன்னன். அவனுடைய ரொட்டீனாக கூட வந்திருக்கிற பொற்கொல்லர் அன்றைக்கு கேஸ்ட் பண்ணினார். புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு நரசிம்ம விக்கிரகம், இது ஒரு சிவலிங்கத்தை. அவர் சிவலிங்கத்தை கேஷ் பண்ணுற ஆசைப்படுறார் தங்கத்தில். அதுக்கேற்ற மோல்டு தான் வச்சுருக்கார். அந்த மோல்டில் தான் அவர் மோல்டன் கோல்டை குத்துறார். குத்தப்புறம் குத்தி எடுத்துக்கிறார். வெளியில் விக்கிரகம் வரணும், அச்சில் இருக்கும். அப்புறம் பிரித்து பார்க்கணும். அச்சில் எடுத்தார், பிரித்து பார்த்தா சிவலிங்கம் வரல. நரசிம்ம மூர்த்தி, தங்க நரசிம்மர், ஹிரண்யாட்சிஸ், அப்படியே தங்கம் ஒளி விடுறது. பொற்கொள்ளர் பார்த்ததுன்னு அதிசயமாக இருக்குது. நாம் போட்டது ஒன்றும், மோல்டு வச்சது ஒன்றும், ஆனால் வந்து காஸ்டிங் வேறையாக இருக்குது. இது என்ன மாயங்க, யாரும் நம்புவாங்களே அதை சொன்னால்? ஏதோ நம்ம பிழை பண்ணிட்டோம், வேறு ஏதாவது மோல்டை போட்டு தொலைச்சிட்டோமான்னு பார்த்து மீண்டும் 6 சிவலிங்காச்சு தான் வச்சுருக்கார். சரி, இந்த நரசிம்ம விக்கிரத்தை உருக்கு மறுபடியும் போடு, மோல்டன் கோல்டை. இப்போ என்ன ஆகுது பார்க்கலாம். பார்த்தார், வந்தது வடிவம் லக்ஷ்மி நரசிம்மன் தங்கத்தில். 3 முறை ஆச்சு. ராஜா கிட்ட போய் சொன்னான், சுவாமி எத்தனை நாள் பண்ணுறீங்க? பூஜை பண்ண காத்துட்டுருக்கேன். பூஜை பண்ணுவதற்கு முன்னாடி இந்த விக்கிரகம் கிடச்சி நீ ஒரு சிவபக்தருக்கு கொடுத்து அப்புறம் நீ சாப்பிடணும். ஆனால் என்னை மன்னிச்சுக்க, நான் என்ன பண்ணாலும் லிங்கம் பிடிக்க போகிறேன், ஆனால் நரசிம்மர் தான் வர்றார். என்ன விந்தையாக இருக்குது அப்படின்னு சிவபெருமானையே கேட்டான். ஏன் பெருமானே, என்ன தப்பு பண்ணேன், வரமாட்டேங்கிறேன். நீ ஒரு தப்பு பண்ணலை. எனக்கே உபாசியனான நானே வழிபடக்கூடிய நரசிம்மன் க்ஷேத்திரம் இது. அதனால் நீ என்ன பண்ணணும், இந்த இடத்துல நம்மளெல்லாம் பெரிய ஆள் இல்லை, அவர் தான் பெரிய ஆள். அதை உனக்கு உணர்த்தவே இப்படி மாயம் பண்ணினேன். பேசாமல் அந்த நரசிம்மரையே எடுத்துக்கோ. பெரிய சைவனான ராஜா ஒரு நிமிஷம் அரண்டு போனான். சொல்கிறது யார்? அவனுடைய இஷ்ட தேவதையான சிவபெருமான். அவர் சொல்கிறார், எனக்கு இஷ்ட தேவதை லக்ஷ்மி நரசிம்மன்.
அதில் அந்த நரசிம்மரை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச தேவதை. நரசிம்மர் சங்கர பகவத் பாதால் ஆபத்து வந்து நரசிம்மரை தான் ஸ்தோத்திரம் பண்ணார். அண்மை காலத்தில் சிங்கேரி பீடாதிபதியாக இருந்த அபிரவித்யா தீர்த்த சுவாமிகளும் பெரிய நரசிம்ம உபாசகர், நரசிம்ம பக்தர். அவருக்கு இஷ்ட தேவதை நரசிம்மன் தான். அவள் ஆச்சாரியரோட வேடிக்கையாக சொல்லுவார், ஏடாப்பா அவரை பார்த்தா நரசிம்ம பக்தராக பிரகலாதனாக வைஷ்ணவனாக இருக்கும் போல இருக்கு. அப்படிப்பட்ட நரசிம்மன் பக்தி அவருக்கு உண்டு. பிரதாபருத்ரன்ற பகவான் சிவபெருமானே சொன்னார், நீ வந்து இங்கே சிவபக்தர்களை தேடினா இங்கே யாரும் இல்லை, இது நரசிம்ம க்ஷேத்திரம், அகோபினோட ஜீயர் தங்கியிருக்கார், இது நரசிம்ம விக்கிரமாக இருக்குன்ட்டு இது அந்த மடத்தில் கொடு, அங்கே வாங்கிப்பாங்க. அந்த விக்கிரகத்தை மடத்திலே கொண்டு வந்து கொடுத்தான். பிரதாபருத்ரன் சமர்ப்பித்தான். அப்புறம்தான் 6வது பட்டஜீயர் பெருமையை தெரிஞ்சு பக்தரானான். அப்படி நரசிம்ம விக்கிரகத்தை பிரதாபருத்ரன் சமர்ப்பித்த தங்கலட்சுமி நரசிம்ம விக்கிரகம் இன்றும் அகோபின் மடத்தில் பூஜையில் இருக்கு. நீங்கள் சேவிக்கலாம், அவசியம். அடுத்த மடம் போகிறச்சே கேளுங்கள். கருணாகரன் சொன்னானே SVBC சேனலில் இந்த தங்க நரசிம்மர் எங்கே இருக்காரு கேட்டு தரிசனம் பண்ணி சேவியுங்கள் அகோபின் மடத்தில். அப்படிப்பட்ட தங்கமயமான திருமேனி, ஒளிவிடும் திருமேனி ஆகினால அந்த எம்பெருமான் திருவேங்கடமுடையாருடைய குலதெய்வமே எப்படின்னா திருவேங்கடமுடையாருக்கு குறை என்ன? அந்த பெருமானுக்கு ஹிரண்யார்ச்சிஸ் என்ற ஒரு திருநாமத்தை வைக்கிறார் நாரத பகவான். இதற்கு பின்னணியான ஸ்லோகம். பிரதாபருத்ரராஜாய ஹிரண்யார்ச்சிரகோவிலே தாதாசம் தர்சனம் ஸ்வம்யோ ஹிரண்யார்ச்சிர் பஜேரமும். இதற்கு தமிழ் பாடல் கேளுங்கள். பிரதாபருத்ர மன்னர் வடித்த தங்கலிங்கம் தன் வடிவாக அகோபிலத்தில் ஆளறியான வெங்கடவன் பொன் வடிவில் மிளிர்வான். அதனால் இரண்யார்ச்சிஸ் பிரானே, இரண்யார்ச்சிஸ் பேரானே. எங்கே இன்னொரு முறை ஜெபியுங்கள். ஹிரண்யார்ச்சிஷே நமகா. அன்பர்களே, நமோ வெங்கடேசாய, வெங்கடத்துறைவார்க்கு நமா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। ஓ